ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டை மேனுஃபேக்சரிங்கை பற்றி தான். சிஎன்சி மிஷின்ஸில் எப்படி நம்ம பார்த்திங்கன்னா ரஃபிங் அண்ட் ஃபினிஷிங் யூஸ் பண்ணி, தட் இஸ் ரஃபிங் ஆப்ரேஷன் ஃபினிஷிங் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டையை ரெடி பண்ணுறோம் அப்படின்றது. ஓகே, இப்போது இதில் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இந்த பார்க்கலாம், இந்த விஎம்சியில் மிஷின்ஸில் பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் மூவ்மெண்ட் ஆகுது. இப்போ நம்ம ரஃபிங் பார்க்குறோம். ஓகே, இந்த ரஃபிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃப்ளாட் எண்டு மில் இதை தான் யூஸ் பண்ணணும். ஃப்ளாட் எண்ட் மில் இல்லை கட்டர், இந்த 10 டயா கட்டர் 20 டயா கட்டர் ஃப்ளாட் இதை தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போது ஃபஸ்ட்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரஃபிங் ஆப்ரேஷன் பண்ணுவோம். ரஃபிங் ஆப்ரேஷன் பண்ணி அதில் ஒரு 0.1 இல்லை 0.5 ஸ்டாக் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபினிஷிங் ஆப்ரேஷன் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நிறைய பேர் நம்மகிட்ட டவுட் கேட்குறாங்க. இப்போ நம்மகிட்ட படிக்கும்போது சார் டேரெக்டாக 3D மிஷினிங் பண்ண முடியுமா அப்படின்னு. 3D மிஷினிங்கில் டேரெக்டாக பண்ண முடியாது. எப்போவுமே ஃபஸ்ட்டு 2Dயில் ரஃபிங் 2Dயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம 2D கட்டு தான் எடுக்கிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை மூவ் பண்ணுறோம். டெப்த் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக, தட் இஸ் ஃபஸ்ட்டு Z-1 Z- ஃபஸ்ட்டு ஒரு பாஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு செகண்ட் பாஸ் இந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம். ரஃபிங்கில் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா கேமை பொறுத்த வரைக்கும் இப்படி தான். கேம்னு நாட் ஒன்லி இன் கேம், மேனுவல் ப்ரோக்ராமிங்காக இருந்தாலும் சரி, இது கேம் ப்ரோக்ராமிங்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெப்த் ஆஃப் கட் நம்ம ஃபஸ்ட்டு 2D ப்ரோக்ராம் தான் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவலாக இந்த 2D கட் பண்ணுறோம். இது ரஃபிங் ஆப்ரேஷன். ஒரு டையை மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கேடில் டிசைன் பண்ணுவோம். கேடில் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேமில் ஜென்ரேட் பண்ணுவோம். எப்போவுமே இந்த கேமில் ஜென்ரேட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் இப்போ படிக்கும் போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ஒரு டையை ரெடி பண்ணுற மாதிரி நம்ம சிமுலேஷனில் பார்க்கலாம். பட் ரியாலிட்டியில் பண்ணும்போது இட்ஸ் வெரி டஃப். ஃபஸ்ட்டு எப்போவுமே ரஃபிங் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஓகே அதுக்கப்புறம் தான் ஃபைன் ஆப்ரேஷன் பண்ணோம், ஃபினிஷிங் ஆப்ரேஷன். இதில் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரஃபு செமி ஃபினிஷ் இந்த மாதிரி 3 ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ரஃபிங் பண்ணிவிடுவாங்க. ரஃபிங் பண்ணிவிட்டு சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மைன்யூட்டாக இருக்க இடத்துல டூல் மூவ் ஆக முடியாது. இப்போ நீங்கள் ஃபினிஷிங் போடுறீங்க, இப்போ சப்போஸ் 10 பால் போடுறீங்க அப்படின்னா அந்த 10 பால் பார்த்திங்க அப்படின்னா சில இடத்துல மூவ் பண்ண முடியாது, அதில் சில இடத்துல கட் எடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரஃபிங் ஆப்ரேஷன் இப்போ பார்க்குறீங்க, ரஃபிங் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம ஒர்க் ஹோல்டிங் டிவைசஸ் நீங்கள் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம இது என்கிரேவிங் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி ரோட்டரி ஆக்சிஸ், தட் இஸ் மல்டி ஆக்சிஸ்னு வாங்க. மல்டி ஆக்சிஸில் நம்ம பண்ணலாம். இதுதான் டையோட ஃபினிஷிங் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்க போகுது. பட் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாலிஷிங்கில் அதில் நிறைய வேலைகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் எப்படி நம்ம இப்போ ஃபினிஷிங் ரன் ஆகுது அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைஸ் நம்ம பண்ணுறது. எஸ், பாருங்கள், இதுதான் பார்த்திங்கன்னா 3D மிஷினிங் அப்படின்றது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ரஃபிங் ஆப்ரேஷன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஃபினிஷிங் ஆப்ரேஷன். ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா பால் நோஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக பார்த்தது பார்த்திங்கன்னா வெறும் ஃப்ளாட் எண்டு மில். ஓகே, ஃப்ளாட் எண்டு மில் போட்டு 2D கட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா பால் நோஸ் எண்ட் மில். சரிங்களா? இதை பார்த்தீங்க இப்போ தெரியும் பாருங்கள். இது ஃப்ளாட் எண்டு மில். ஃப்ளாட் எண்டு மில்லை போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது நம்ம இசட் லெவல் கட் பண்ணுறோம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3D கட் பண்ணுற மாதிரி. அப்போ கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் மூணுமே சைமல்டேனியஸாக மூவ் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தா உங்களுக்கு புரியும் பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா கேட் கேம் அண்ட் சிஎன்சி. ஓகே, எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக இந்த கேட் கேம் யூஸ் பண்ணுறோம்னா இந்த மாதிரி டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு தான் மெயினாக பார்த்திங்கன்னா கேட் கேம் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி இதில் நம்ம 3 லெவல் ட்ரைனிங் தரோம். ஆப்ரேட்டிங், செட்டிங் அண்ட் ப்ரோக்ராமிங். இந்த மாதிரி 3 லெவல் ட்ரைனிங் தரோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லைனா என்னுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னுடைய நம்பருக்கு எனக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான கிளாரிஃபிகேஷன், இல்லை உங்களுக்கு இந்த கேட் கேம் ட்ரைனிங் வேண்டாம், மாஸ்டர் கேம் ட்ரைனிங் வேணும், NX ட்ரைனிங் வேணும், ஆர்டர் கேம் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் நாங்கள் பண்ணுறோம். ஆன்லைன்லேயும் பண்ணுறோம், ஆஃப்லைன்லேயும் பண்ணுறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இப்போ இன்னொரு அட்வான்டேஜ்னால் பேக்கேஜ் வீடியோஸும் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்கலாம் டை எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குன்னு.